இந்த பக்கம் வாடா, அங்கே போகாத, வெயிலில் போகாத. ஆர்சிபி என்னாச்சு? எவ்வளோ ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிச்சாங்க? 18. கரெக்டாக சொல்லு. 18. அப்படியா? வெரி குட். ரொம்ப வெயிலாக இருக்குடா இன்னைக்கு இல்லை? காரில் ஏசியில் போட்டு தான் போகணும் போல் இருக்கு. ஆமாம், தோட்டத்துக்குள்ளே இருந்தும் சரியான வெயில், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? என்ன பண்ணலாம் இன்றைக்கி? நம்ம எந்த ரூட் வழியாக போகலாங்க வரோம் இன்றைக்கி? நம்ம நார்மல் ரூட்டா? எந்த ரூட்டு? எது ரூட் சொல்லு. இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு, அப்புறம் சேலம், சேலத்துலேருந்து தருமபுரி, தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி, அப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து ஓசூர் டு பெங்களூர். பெங்களூரில் நம்ம எங்கே இருக்கோம்? என்னது கரெக்டாக சொல்கிறா? ஓ, ஹொர்மாவு. சரி, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அம்மாவோட செல்லக்குட்டி பில்லோ. ஹாய் பில்லோ, வரையா? பெங்களூர் வரையா எங்க கூட? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் ட்ரிப் கிளம்பியாச்சு. பாய் 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 பாய். அதாவது எங்க தோட்டம் இதுதான். இங்க தோட்டத்துல இருந்து அப்படியே வெளியே போயிட்டு இருக்கோம். நாங்க நிறைய தென்னை மரம் வச்சு விட்டுருக்கோம். நல்ல வெயிலுங்க இன்னைக்கு. டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் நம்ம கார்ல இப்போ காலையிலே 30 டிகிரிஸா. ஆட்டுக்குட்டி பாருங்க, நல்லா ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கு, ஓடிடுச்சு. சரியான வெயில். ஏன் கௌரவ்? ஆமாம். நேத்து எப்படி ஆர்சிபி ஜெயிச்சாங்க கௌரவ்? நல்ல பவுலிங் போட்டாங்க. அப்படியா? யார் நல்ல பவுலிங் போட்டாங்க? இந்த ஒரு ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா. அப்படியா? எவ்வளவு விக்கெட்? 3 விக்கெட். வாவ். யார் கூட விளையாண்டாங்க நேத்து? மும்பை இந்தியன்ஸ். ஓ, மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நல்லா பிக்கப் பண்ணுவாங்க. ஓ, ரொம்ப வெயில் அடிக்குது. அப்புறம் காயத்ரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மீட் பண்ண, எப்படி இருந்தது உன் மீட்டிங்கு? அப்படியா? என்ன பண்ணீங்க? உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? எல்லாம் என்ன பண்ணீங்க? போயிட்டு என்ன பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து? போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணோம், நானும் என் பையனை கூட்டிட்டு போயிருந்தேன், அவங்களும் அவங்க பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது. எஸ், ஸோ வி ஆல் ஹேட் ஃபன். இந்த வெயில்ல யாருக்கும் வெளியே போவே போனாதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா கிரிக்கெட் கிரவுண்ட் லெஃப்ட்ல. பசங்க வீக்கெண்ட்ல வந்து விளையாடுறாங்க. அதுதான் ஏசிசி ஃபேக்டரி, அந்த பக்கம் தெரியுது பாருங்க. அதாவது ஒரு காலத்துல இங்க எல்லாம் வந்து அப்படியே உள்ள தோட்டமா இருந்தது. இங்க இன்னைக்கு எல்லாம் வீடாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. யானை வரும் நைட் ஆனா. இன்னைக்கெல்லாம் வந்து இப்போ யானை வருது. ஏன்னா காட்டுக்குள்ளார தண்ணி இல்லைன்னா அப்புறம் சம்மர்ல என்ன பண்ணும்? யானை எல்லாம் ரோட்டுக்கு வந்துதான் ஆகணும். இப்ப எல்லாரும் பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்க. இன்னும் அங்கங்க தோப்பு இருக்கு. இப்ப நம்ம தோட்டத்துல தோப்பு வச்சிருக்க மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் பாரு, அப்படியே ஒரு பழைய வீடு. அதாவது இது பழசுனா ரொம்ப பழசு. கொஞ்ச நாள் இதெல்லாம் முடிஞ்செல்லாம் அப்படி மாடி வீடு ஆயிடும். ரைட் சைட்ல ஒரு நல்ல வாழைத்தோப்பு. யாரோ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு போல் இருக்கு. இல்ல வேலை காட்டு வேலை செய்ய போறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு எப்பயுமே ரெகுலரா நம்ம ரூட் போறது வந்து பாத்தீங்கன்னா ஹைவே டச் பண்ணி சேலம் வழியா போய் தான் போவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீனிக்கான ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த ஹைவே, இப்போ நம்ம வந்து எல்என்டி பைபாஸ் டச் பண்ண போறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அப்படியே ரைட் சைட்ல அப்படி பாத்தீங்கன்னா அங்க தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த எல்என்டி பைபாஸ்ல இருந்து நேரா இந்த பைபாஸ் வழியா போயிட்டு சோமனூர் போயிட்டு, சோமனூர்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து சத்தியமங்கலம் ரூட்டு. ஸோ சத்தியமங்கலத்துல இருந்து திம்பம் வழியா போய் கொள்ளைகள் வழியா போயிட்டு அங்க இருந்து சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகர்ல இருந்து
திரும்ப டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பெங்களூருக்கு நம்ம போக போறோம் இன்னைக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ரூட். பட் அன்பார்ச்சுனேட்டா இட்ஸ் அ சம்மர் டைம். ஸோ அதனால என்ன ரொம்ப greenery எல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு டேக் அ டிஃப்ரெண்ட் ரூட் இந்த தடவை. ஓகே, ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்ட் எல்என்டி பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும் இந்த டைமுக்கு, ஏன்னா நிறைய லாரிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இப்போதான். தேங்க்யூ. நம்ம கரெக்டாக இப்போ நீலாம்பூர் பைபாஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இங்கேருந்து நமக்கு இன்னொரு 10-15 கிலோமீட்டர்ஸ் கூட போனோம்னா நமக்கு ஐ திங்க் வி ஷுட் டேக் அ லெஃப்ட் டர்ன். அங்கேருந்து தான் நமக்கு அந்த சத்தியமங்கலம் ரோடை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்க முடியுது, இட்ஸ் வெரி சன்னி, இட்ஸ் ரியலி ஹாட் அண்ட் வார்ம் டே. சத்தியமங்கலம்னு நமக்கு சொன்ன உடனே ஒரு 15-20 years பேக் வந்து அங்கே ஒரு மேன் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் மெஸ் அண்ட் கியாஸ். எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். போலீஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி காட்டின ஒரு ஆளை ஞாபகம் வரும், வீரப்பன்னு சொல்லி ஒரு ஆள். ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் இன்றைக்கி கிராஸ் பண்ணி போக போகிறோம். அதாவது நல்லா டிராஃபிக் இருக்குங்க இன்னைக்கு. ஏகப்பட்ட ட்ரக்கு, பஸ்ஸு, காரு, vehicles வருது ரோட்டில். Again, thanks to NHA. I always say this when I drive on the road. Amazing work. Especially I really wanted to give a shout out to our central minister, Mr. Nitin Gadkari. You know, our I think takeover பண்ணதிலிருந்து the kind of work that has happened on the highway building in India has been amazing. So, some great leaders have great vision, and that great vision transforms into reality at some point. Just look at the roads that now India has. Excellent connectivity across the cities, major cities, districts, states. All 29 states here, it's been really well connected. Thank you. அப்படியே இப்போ வந்து நம்ம லெஃப்ட் போகணும். நம்ம திங்க் லெஃப்டில் போயிட்டு கருமத்தம்பட்டியிலேருந்து இங்கே ஒரு சர்வீஸ் ரோடு வரணும். கரெக்ட் வருதுக்கு இருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா லெஃப்டில் தான் மேட்டுப்பாளையம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு 38 கிலோமீட்டர்ஸ். பெருந்துறை வந்து ஜூம் போட்டு வருவாங்க. பெருந்துறை 56. நேராக போனால் சேலம், நாமக்கல், பெருந்துறை போகும்போது நம்ம அப்படியே இப்போ லெஃப்டில் அப்படியே போயிட்டு அன்னூர் ரோடு வழியாக போகும் சத்தியமங்கலம். கருமத்தம்பட்டி பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனீங்கன்னா சோமனூர் போர்டு போட்டுருக்காங்க. சோமனூர் போட்டுருக்கு. லெஃப்டில் போனால் அன்னூர் போயிட்டு அப்படியே அன்னூர்லேருந்து நம்ம அதை சுற்றலாம். வாழலாம். ரைட் லெஃப்ட்ல ரெண்டு சைடுமே நல்ல வாழை மரம், பெரிய பெரிய டாலான ட்ரீஸ்ல இருக்கு. இது இந்த மரம் ஒரு சிவன் கோவில், ஸ்ரீ மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில்.
நாச்சிப்பாளையம், இங்கேயும் ஒரு நாச்சிப்பாளையம் இருக்கு. அதாவது வீடும் இறக்கமுமா இருக்கு இந்த இடம். சமமான ரோடு இல்லை, வீடு இறக்கம், நிறைய வாழை வச்சிருக்காங்க. என்ன மரம்? அடுத்த ஊர் வந்து எல்லா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அது என்னன்னு பார்க்கலாம். ஏதோ அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன். ஸ்ரீ மதுரகாளி காளி அம்மன் அறக்கட்டளை மகால். சூப்பரா இருக்கு. அரச மரம். இந்த பக்கம் அப்படியே வாழைத்தோட்டம். ஏன் கிங் ஆஃப் ஃப்ரீடம் கூப்பிடுறாங்க? சூப்பரா இருக்கு. சோழனம்